முத்தலகு வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக பூமி நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முத்தலகு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சியம்மா, என் பையனா பூமி எடுத்த முடிவு கரெக்ட் தான், முத்தலகு வீட்டுல இருக்கட்டும், பூமி அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதா, சரி, ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறாங்க. பேச்சியம்மாக்கு பயங்கர சந்தோஷம். பூமி முத்தலகு கைய பிடிச்சுக்கிட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தூளில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து இருக்கே. ஸ்வேதா அம்மாக்கு விஷயம் தெரியாது. அவங்க குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அஞ்சலி, நீ வா, பூமி கூட நின்னு குழந்தைய தூளில போடு, அப்பதான் இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேச்சியம்மா, குழந்தைய கொடுங்க, முத்தலகு தான் இந்த வீட்டோட மருமக, அவதான் துளியில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்தலகுக்கு குறை இருக்கு, அவ துளியில போட்டா தோஷம்தான் வரும் அப்படின்னு ஸ்வேதா அம்மா சொல்றாங்க. உடனே பேச்சியம்மா ரொம்ப பெருமையா, முத்தலகுக்கு எந்த குறையும் கிடையாது, அவ கர்ப்பமா இருக்கா, எங்க முத்தலகு தான் எங்க வீட்டோட அதிர்ஷ்டம், குழந்தைய கொடுங்கன்னு வாங்குறாங்க. இப்ப மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல ஸ்வேதாவோட அம்மா. முத்தலகு ரெட்டப்படையா போடக்கூடாது, நீங்களும் வாங்கத்த, 3 பேரும் சேர்ந்து துளியில போடலான்னு 3 பேரும் சேர்ந்து குழந்தைய துளியில போட்டுறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுது. அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட, ஐயோ இந்த முத்தலகு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு புலம்புறாங்க. ரெஜினா அஞ்சலி கிட்ட, உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதா புரியலையா, பூமி முத்தலகூட வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மா ஆக்சிடென்டா தாமா இருக்கும், நீ முத்தலகோட குழந்தைய கலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. ரெஜினா நேரா தயாளன் கிட்ட போறாங்க. முத்தலகோட குழந்தைய எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. தயாவும் நல்ல பாம்ப தீண்ட விட்டுறலாமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ரெஜினா. ஆமா, நல்ல பாம்ப முத்தலக தீண்ட விட்டா குழந்தைக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிரும், முத்தலகு கூட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவான்னு கேக்குறாங்க. ரெஜினாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. பூமி அவுட் ஹவுஸ வந்து பாக்குறாரு. பயங்கர குப்பையா இருக்கு. நீங்க போய் இங்க தங்கணுமான சூச கேட்க, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, முத்தலக பாத்துட்டே இருந்தா போதும், 10 அடி தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போதுன்னா, ரெஜினா எல்லா பிளானையும் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. முத்தலக ஆரம்பத்துல பாம்பையே கையில பிடிச்சவங்க, இந்த பிளான் எப்படியும் சொதப்பதான் போகுது, என்ன ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.